வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உயிரில் கலந்த உறவே கதையின் 13வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதிய உணவிற்கு எல்லாம் தயாராகிவிட அனைவரையும் சாப்பிட அழைத்தார் பார்வதி. மரகதம் ரோஜாவிடம், மாப்பிள்ளைய அழைச்சு வா என சொல்ல, சார் தூங்குகிறார் பாட்டி, நாம சாப்பிடலாம், அவர் எழுந்தவுடன் சாப்பிட்டுக் கொள்வார் என சொல்லிவிட்டு அவள் சாப்பிட அமர, பார்வதியோ, ரோஜா என்ன இது, மாப்பிள்ளைய கூப்பிட சொன்னா நீ யாரோ சாருன்னு சொல்ற என கேட்க, சட்டென்று நாக்கை கடித்தவள், இல்லம்மா அது என இழுத்தவள். மரகதமோ அவளை ஒரு மாதிரி பார்க்க, தேவா சொன்னது ரோஜாவிற்கு சட்டென்று நினைவு வர, எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல், அது நான் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டனா அதான் என்றவள். வேற எப்படிமா கூப்பிடுறது என அவளிடமே திரும்ப கேட்டாள். ஐயோ, உன்னை எல்லாம் பெத்ததுக்கு என தலையில் அடித்து கொண்ட பார்வதி, அது கூட தெரியாதா ரோஜா, மாமான்னு கூப்பிடு என சொன்னார். அதான் நான் ராம் மாமாவை கூப்பிடுறேனே என அவள் பட்டென சொல்ல, சரி அத்தான்னு கூப்பிடு என்றவர். இங்க பாரு ரோஜா, நீ இன்னும் சிறு பிள்ளை கிடையாது, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு என அவர் ஆரம்பிக்க, உடனே ரோஜா, மா போதும்மா விட்டுடுங்க, நீங்க எப்படி கூப்பிட சொன்னாலும் கூப்பிடுற, ஆனா உங்க சுப்பிரபாதத்தை ஆரம்பிச்சிடாதீங்க என கெஞ்சுவது போல் சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து நகர்ந்தவள். அப்பா, இந்த கல்யாணம் பண்ணா இவ்வளோ விஷயம் இருக்கா? ஷு, ஒன்னும் புரியல. அத்தான்னு கூப்பிடுறதா? அப்படி எப்படி கூப்பிடுறது? அத்தான் பொத்தான் என சொல்லி சிரித்து கொண்டே உள்ளே சென்றவள். அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க எப்படி எழுப்புவது என தெரியாமல் சிறிது நேரம் யோசித்தவள் சட்டென்று அருகில் இருந்த சிறு குச்சியை எடுத்து அவன் காதில் விட, ஏதோ குரு குறுக்க அதை தட்டிவிட்டு அவன் மறுபடியும் உறங்க, என்ன பண்ணலாம் என யோசித்தவள் அங்கு அலமாரியில் இருக்கும் சீகைக்காய் தூள் கண்ணில் பட, அவள் மூளை ஏடாக ஓடமாக வேலை செய்ய 2 நிமிடத்தில் அலறிக்கொண்டு எழுந்த தேவா என்ன என்று கேட்க முடியாமல் தும்மிக்கொண்டே இருந்தான். அவளோ சாவகாசமாக, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க வாங்க என்று சொல்லிவிட்டு முன்னே நடக்க, அவள் ஏதோ சொல்கிறாள். ஆனால் அவனுக்கு அது புரியாமல் கண்கள் சிவந்து அதிலிருந்து கண்ணீர் வர, தும்மிக்கொண்டே வெளியே வந்தவன் குடும்பத்தினர் அனைவரும் அங்கு நிற்க, அவன் நின்ற கோலத்தை பார்த்து ரோஜாவோ சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை பொத்திக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். அவனது தோற்றத்தை கண்டு சேகர் பதறி, மாப்பிள என்ன ஆச்சு என அவன் கையை பிடித்து அமர வைக்க, ஆனால் மரகதமும் பார்வதியும் ரோஜாவை முறைக்க, அவளோ சிரிப்பை அடக்க முடியாமல் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள். ஏண்டி, நீ இன்னும் திருந்தலையா என அவள் அருகில் சென்ற பார்வதி பல்லை கடித்து கொண்டு கேட்க, அம்மா நான் ஒன்னும் பண்ணல, இவன் நல்லா தூங்கிட்டு இருந்தார், பக்கத்துல சீகக்கா இருந்தது, நல்லா இருக்கான்னு திறந்து பார்த்தேன், அது அப்படியே காத்து வழியே அவர் மூக்குல போயிடுச்சு, இதுல என்னோட தப்பு ஏதும் இல்ல, போய் காத்து கேளுங்க என அவள் அப்பாவி போல் சொல்ல, அவளை திட்ட முடியாமல் முறைத்தவர் அதற்குள் சேகர் அழைக்க தேவாவை பார்க்க சென்று விட்டார். மரகதம் அவளையே பார்த்து கொண்டு நிற்க, ரோஜாவோ இரு புருவங்களை தூக்கி எப்படி என கண்களாலேயே கேட்க, அவர் ஏதும் சொல்லாமல் அமைதியாக திரும்பி செல்ல, ரோஜாவின் கண்களில் அவளை அறியாமல் கண்ணீர் வந்து கொண்டிருந்தது. உன்னோட வேதனையை மறைக்க நீ திரும்பிக்கிட்ட பாட்டி, ஆனா நான் என் மனதிற்குள் என புலம்பியவள். அதற்குள் பார்வதி அவளை சாப்பிட அழைக்க, கண்களை துடைத்து கொண்டு சாப்பிடும் இடத்திற்கு சென்றாள். அங்கு ஒரு பெரிய விருந்தே நடக்க, ஹாய் அம்மா, எனக்கு பிடிச்ச மீன் என சிறு பிள்ளை போல் துள்ளி குதித்தவள் அருகில் தேவா இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்பதையெல்லாம் கவனிக்காமல் அவள் தனது சாப்பாட்டில் அமர்ந்துவிட, பார்வதியும் மரகதமும் அவளிடம் எப்படி சொல்வது என தெரியாமல் முழித்து கொண்டு நிற்க, அவர்களை பார்த்ததும் புரிந்து கொண்ட தேவா, அத்த நீங்க எனக்கு பரிமாறுங்க, உங்க பொண்ணு பரிமாறித்தானே தினமும் சாப்பிடுகிறேன் என சமாளிக்க, உடனே பார்வதி சந்தோஷத்துடன், இதோ சாப்பிடுங்க மாப்பிள
என அவனுக்கு தேவையானதை கேட்டு கேட்டு வைத்தார். ரோஜாவோ அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அம்மா, இந்த மாதிரி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு என சொல்லிக்கொண்டே சாப்பிட, அதற்குள் பார்வதி, ஆமா ரோஜா, நீயும் இப்ப சூப்பரா சமையல் செய்யறியாம். நீ சோலா பூரி செய்தது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு மாப்பிள்ள போன் பண்ணி புகழ்ந்து தள்ளிட்டார். எனக்கே செய்ய தெரியாது, நீ எப்படி அதை கத்துக்கிட்ட? காவேரி அத்தைகிட்ட கத்துக்கிட்டியா என அவர் சொல்லிக் கொண்டிருக்க, சாப்பிட்டு கொண்டிருந்தவள் சட்டென்ற புரை ஏற இருமிக் கொண்டே நிமிர்ந்து பார்த்தவள் கண்களில் கண்ணீர் நிற்க, தேவா ரோஜாவை பார்க்க அவளின் கோலம் சிரிப்பை ஏற்படுத்தினாலும் அவள் தலையை தட்டிவிட்டு, மெதுவா ரோஜா, எதுக்கு இவ்ளோ எமோஷன் ஆகிற? உண்மையைத்தானே சொல்றாங்க என சிரித்து கொண்டே சொல்ல, அவனை அந்த நேரத்திலும் ஒரு முறை முறைத்தவள், அது வந்துமா என இழுத்தவள், முதல்ல அந்த சிக்கன் பீஸ் வைங்க, ரொம்ப நல்லா இருக்கு என பேச்சை மாற்ற, பார்வதியும் மகளுக்கு பிடித்ததை எடுத்து வைத்தவர். அதற்குள் பேச்சு வேறு பக்கம் திரும்ப, பூரி மறந்து போனது. பின்னர் சாப்பிட்டு முடித்துவிட்டு சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க, பார்வதி, ரோஜா, இந்தா அத்தானுக்கு வெற்றிலை எடுத்துக்கொடு என்றார். வேகமாக எழுந்து வந்த ரோஜா வெற்றிலை எடுத்து தேவாவின் முன்னால் வைத்தாள். தேவாவோ, எனக்கு இல்ல ரோஜா, அத்தானுக்கு கொடுக்க சொன்னாங்க, அங்க கொண்டு போய் கொடு என சொல்ல, மரகதமும் சேகரும் தேவாவை ஒரு மாதிரி பார்க்க, ரோஜாவோ, ஆ, இவன் வேற என்ன புரியாம சொதப்பறா என மனதில் புலம்பிக் கொண்டே, உங்களுக்குத்தான் அத்தா, எடுத்துக்கங்க என அவன் அருகில் சென்று மெதுவாக சொல்ல, அவன் புரியாமல் விழிக்க, இப்ப எதுக்கு இந்த லுக்கு என முனகியவள், உங்களை அப்படித்தான் இனி கூப்பிடணுமாம் என சொல்லும் போதே அவளுக்கு சிரிப்பு வர, கேட்ட தேவா ஒரு நிமிடம் புரியாமல் விழித்தவன் பின்னர் அவனுக்கு உரைக்க, அவனுக்கும் சிரிப்பு வர, அவர்கள் சிரிப்பதை பார்த்து ஏதோ அவர்களுக்குள் பேசி சிரித்து கொள்கிறார்கள், நாம் ஏன் இடைஞ்சலாக இருக்க வேண்டும் என எண்ணி சேகரம் மரகதமும் கொஞ்சம் வேலை இருக்கு என எழுந்துவிட, அங்கு தேவாவும் ரோஜாவும் தனித்து விடப்பட்டனர். அவள் சொல்லிய விதத்தில் சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து கொண்டிருந்த தேவா அவர்கள் சென்றதும், என்ன ரோஜா இது என கேட்க, அதான் சார், இந்த 2 பின் லேடிகளும் இப்படி என்ன பாடாப்படுத்துறாங்க, நான் உங்களை சார்னு சொல்லக்கூடாதாம், அத்தான்னு தான் சொல்லணுமாம் என அவள் சொல்ல, சட்டென்று சிரிப்பை நிறுத்திவிட்டு அமைதியானான் தேவா. தான் நினைத்தது இங்கு இருந்தால் சீக்கிரம் நடந்துவிடும் என அவனுக்கு தோன்ற, யோசித்தபடியே எழுந்து அறைக்குள் சென்றான் தேவா. இவன் ஏன் இப்படி போறா என ரோஜா அவனையே பார்த்து கொண்டிருக்க, அதற்கேற்றாற் போல, ரோஜா, நீயும் மாப்பிள்ளையும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க என மரகதம் சொன்னார். ரோஜாவோ, இல்ல பாட்டி, நான் அம்மா கூட பேசிட்டு இருக்க என சொல்ல, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல மாப்பிள்ளைய கவனி என சொல்ல, எதுவும் பேச முடியாமல் தனது அறைக்கு வந்தாள் ரோஜா. அங்கு கட்டிலில் தேவா கணினியில் வேலை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க, உள்ளே நுழைந்த ரோஜா என்ன செய்வது என புரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அது கிராமத்து வீடு, அறைகள் எல்லாம் சிறியது, மேலும் பால்கனி அது போன்ற எதுவும் இல்லை. அறைக்குள் நுழைந்து விட்டால் அதற்குள்ளேயே இருக்க வேண்டும். அவன் சாதாரணமாக ஒரு காலை மடித்து வைத்து ஒரு காலை தொங்க விட்டு அமர்ந்திருந்தவன் வெயிலின் உக்கிரம் தாங்காமல் மின் விசிறியை மீறி அவனுக்கு வியர்க்க, அதை தோளில் கிடந்த துண்டால் துடைத்து கொண்டு அவன் அமர்ந்திருப்பதை பார்த்தவள், இவன் என்ன மாதிரியான ஆள்? நீதிமன்றத்தில் இவனை கண்டால் எல்லோரும் நடுங்குகின்றனர். வெளியில் இவனுக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. பணம் மட்டுமே இவனுக்கு குறிக்கோள் என்றால் இவன் ஏன் இப்படி வந்து அமர்ந்திருக்க வேண்டும் என அவள் யோசித்து கொண்டிருக்க, அவள் உள்ளே நுழைந்ததும் கவனித்து விட்ட தேவா கணினியில் ஒரு பார்வையும் அவளிடம் ஒரு பார்வையும் வைத்திருந்தான். அவள் ஏதோ நெற்றியை சுருக்கி சிந்திப்பது போல் அவனுக்கு தோன்ற, என்ன ரோஜா, உன் அத்தான அப்படி பார்த்துட்டு நிக்கிற என மேலே நிமிர்ந்து பார்க்காமல் குனிந்தபடியே அவன் கேட்க, அத்தானா என கேட்டவள், ஓ நீங்க தானா என சொல்லிவிட்டு, இல்ல நீங்க எப்பவும் இப்படித்தான் இருப்பீங்களா என மொட்டையாக கேட்க, இப்படித்தானா எப்படி என கேட்டுக்கொண்டே அவன் கணினியை மூடி வைத்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க, அவள், இல்ல இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க. உண்மையா சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா மனசு விட்டு பேசி சிரிச்சாங்க. அதுக்கு காரணம் நீங்க தான்.
நான் மட்டும் தனியா வந்திருந்தா கூட இவ்ளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் என அவள் சந்தேகத்தில் ஆரம்பித்து உணர்ச்சி பெருக்கில் முடிய, என்ன ரோஜா இது என எழுந்து அவள் கையை பிடித்து அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தவன், இப்போ எதுக்கு நீ இவ்ளோ உணர்ச்சி வசப்படுற? இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே? புது மாப்பிள்ளை வந்தா எப்போதும் இந்த மரியாதை இருக்கும். எத்தனை சினிமாவில பார்த்திருக்கோம் என அவன் அவளை தேற்ற, இல்ல சார், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பார்த்திருக்கணும். சந்தோஷம் எல்லாம் எங்க தாத்தாவோட போயிடுச்சு. இப்பதான் அது மறுபடியும் வந்திருக்கு. அதுவும் உங்களால தான். இந்த உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார் என அவள் கண்களில் கண்ணீர் தழும்ப அவன் கைகளை பிடித்து கொண்டு சொன்னாள். ஒரு நிமிடம் தேவாவின் முகம் மாற, ஹேய் லூசு, நான் உன் புருஷன்டி, என்ன பேசுற நீ? இனி அப்படி பேசாத என அவன் உரிமையோடு அவளிடம் பேச, இப்போது ரோஜா அதிர்ந்தவள் வேகமாக சார் என சொல்ல, அப்போதுதான் தான் சொன்னதை உணர்ந்தவன், ஓ, ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டோமோ என நினைத்தவன், இல்ல ரோஜா, நான் தான் சொன்னேன் இல்லையா, நமக்கு திருமணம் முடிந்து விட்டது. நாம் இருவரும் கணவன் மனைவி. இது மாற்ற முடியாதது. உன் குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு தனியா ஏதும் இல்லை. புரிஞ்சதா? சரி, நீ தூங்கவே இல்லை. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன் என்றவன் இனியும் உளறி அவளை குழப்பிவிடக் கூடாது என்ற முடிவோடு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர்ந்து வேலை பார்க்க ரோஜாவோ படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் வேலை முடிந்துவிட திரும்பி பார்க்க நிர்மலமான முகத்துடன் உறங்கிக் கொண்டிருக்கும் மனையாளை சிறிது நேரம் ரசித்தவன் பின்னர் எழுந்து வெளியே வந்தான். அவன் வரவும் மரகதம் வெளியே வரவும் சரியாக இருக்க, என்ன பாட்டி, நீங்க தூங்கலையா என கேட்டுக்கொண்டே அவர் அருகில் வந்தான் தேவா. இல்ல தம்பி, தூக்கம் வரல என்றவர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றார். அவருடன் அறைக்குள் சென்றவன், என்ன தம்பி, ரோசா எப்படி நடந்துக்கிறா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஆனா சில நேரத்துல பார்த்தா அவ பழைய மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என தனது சந்தேகத்தை வெளிப்படுத்த, தேவாவும், இல்ல பாட்டி, முதல்ல இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல. ஆனா நீங்க சின்ன பொண்ணுன்னு நினைச்சு பேசின சில விஷயங்கள் அவ மனச ரொம்ப பாதிச்சிடுச்சு. ரொம்ப குழம்பி போயிருக்கா. சாதாரண விஷயத்த பெருசா யோசிக்கிறா. பெரிய விஷயத்த ஈஸியா எடுத்துக்கிறா. அதான் அவ பிரச்சனை. சீக்கிரம் சரியாகிடுவா என்றான். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறோம் தம்பி என சங்கடத்துடன் சொன்னவர், ரோஜாவும் ரொம்ப நல்ல பொண்ணுதான். என்ன கொஞ்சம் குறும்பு ஜாஸ்தி. நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, சீயக்காய் எடுத்து மூக்குல போட்ட மாதிரி தான் அவங்க தாத்தாவையும் பண்ணுவா. அவரும் உங்களை மாதிரியே வந்து நிப்பாரு. எனக்கு பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்துடுச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அவ குழந்தை மாதிரி தம்பி என தனது பேத்தியின் குறும்புத்தனத்தை எங்கு தேவா தவறாக எடுத்துக்கொள்வானோ என்ற பயத்தில் அவர் அதை விளக்க, இல்ல பாட்டி, எனக்கு ஒரு அழகான தேவதையை கொடுத்திருக்கீங்க நீங்க. கண்டிப்பா அந்த பொக்கிஷத்தை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பார்ப்பேன். நல்ல வேளை நீங்க போன் பண்ணீங்க, இல்லனா மேடம் பெரிய பெட்டியோட கிளம்பி இருந்தாங்க. நான் மட்டும் சொல்லி இருந்தா உடனே கிளம்பி இருப்பா என அவன் சொல்லி சிரிக்க, இல்ல தம்பி, நாங்க தான் அங்க வரலாம்னு இருந்தோம். அப்புறம் ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசுனாங்க, பொண்ணு மாப்பிள்ள வரலைன்னு. என் மேல கொஞ்சம் ரோஜாவுக்கு கோபம். அதனால தான் வான்னு சொன்னா வந்திருக்க மாட்டா. அதான் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அதான் உங்களுக்கு போன் பண்ண என சொன்னவர், உங்களை நம்பித்தான் தம்பி என் உயிரையே கொடுத்திருக்க என சொல்லும் போதே அவர் தழுதழுக்க, பாட்டி என எழுந்து அவர் அருகில் சென்றவன், உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன் பாட்டி என அழுத்தமாக சொல்ல மரகதத்தின் முகத்தில் சற்று தெளிவு வந்தது. அதற்கு பின்பு அறைக்கு வந்தவன் இனி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என யோசித்தவன் ஒரு சில சந்தேகம் வர ராமிற்கு போன் செய்து அதை நிவர்த்தி செய்து கொண்டான். இனி இங்கிருந்து செல்லும் போது ரோஜாவின் கணவனாகத்தான் செல்ல வேண்டும் என்ற முடிவோடு அடுத்த திட்டத்தை தொடங்கினான் தேவா. கார்காலம் வந்தவுடன் வண்ண மகிழ் தோகை விரித்தாட நெற்பயிரோ நெஞ்சை நிமிர்த்தி வான்மழையை வரவேற்க காத்திருக்க
அதுபோல் மனதில் நினைத்தது நினைவில் நடந்து கொண்டிருக்க, நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்க, இவ்வுலகை வென்ற இருமாப்போடு அவன் சுற்றி கொண்டிருக்க, சுற்றும் பூமி சிறிது நின்றால் நடக்கப் போகும் நிகழ்வு என்ன? நடக்கப் போகும் நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அதை தனக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்பவன் புத்திசாலி. இங்கு இருந்து செல்வதற்குள் ரோஜாவின் மனதில் தான் முழுவதுமாக நிறைந்திட வேண்டும் என நினைத்தான் தேவா. சூழ்நிலைகளும் அதற்கு ஏற்றாற்போல் அமைய அவனது மனம் சந்தோஷ கடலில் சதிராட்டம் போட்டது. பாட்டியிடம் பேசிவிட்டு வந்த தேவா சிறிது நேரம் அமர்ந்தபடியே உறங்கியவன் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்க வேகமாக எழுந்து நிற்க அங்கு பார்வதி நின்று கொண்டிருந்தார். தேவாவை பார்த்ததும் சங்கடத்துடன், மாப்பிள, நான் ரோஜா, நேரமாயிடுச்சு அதான் என தடுமாறியவர், மன்னிச்சிடுங்க மாப்பிள, அவன் இன்னும் எழுந்திருக்கலையா? எத்தனை முறை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவளுக்கு. பாருங்க, உங்களை எழுப்பி விட்டுட்ட என ரோஜா எழுந்து வராமல் தேவா வந்ததால் அவர் தடுமாறி சங்கடத்துடன் சொல்ல, தேவாவோ, இப்ப எதுக்கத்த தடுமாறுறீங்க? நானும் இந்த வீட்டு பையன்தான். நீங்க உங்க பொண்ணுகிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி எங்கிட்டையும் சரளமா பேசுங்க. எனக்கு அம்மா கிடையாது. உங்களை நான் அந்த இடத்துலதான் வச்சிருக்கேன். உங்க மகனா என்ன நினைச்சுக்கங்க என அவன் அவரது சங்கடத்தை போக்குவதற்காக உரிமையுடன் பேச, பார்வதியோ, கண்டிப்பா மாப்ள, நீங்க எங்க வீட்டு பையன்தான். ஆனா நான் ஒன்னு பெத்து வச்சிருக்கனே என அவன் ரோஜாவை பார்க்க, இல்ல அத்த, ரொம்ப நேரம் கார்ல வந்ததால ரொம்ப களைப்பா இருக்கும். அவ தூங்கட்டும். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் செய்யறேன் என்றான். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், உங்களுக்காகத்தான் காஃபி போடுறதான்னு கேட்க வந்த என்றார் பார்வதி. சரி அத்தா, போடுங்க, நான் கொஞ்சம் குளிக்கணும் என்றான். குளியல் அறை பின்னாடி இருக்கு, துண்டும் அங்கேயே இருக்கு, எடுத்துக்கங்க என சொல்லிவிட்டு அவர் செல்ல அவனும் குளியல் அறை நோக்கி நடந்தான். அதுவரை அமைதியாக அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டிருந்த ரோஜா அவன் தன் தாயிடம் தன்மையாக பேசியது பிடித்து போக, இவன் நிஜமாத்தான் என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணி இருப்பானோ என ஒரு சந்தேகம் மனதில் தோன்ற, உடனே அவளது மூளை, அப்படி அவசரப்பட்டு முடிவு பண்ணிடாத ரோஜா, இவன் காரணம் எதுவும் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான் என அவளை குழப்பிவிட, ஐயோ என மீண்டும் குப்புறப்படுத்து தலையணையில் முகம் புதைத்து தனது உறக்கத்தை தொடர்ந்தாள். தேவா குளித்து கிளம்பி உள்ளே வர ரோஜா அப்பவும் உறங்கிக் கொண்டிருக்க அவளை பார்த்தவன், சாப்பிடுறது தூங்குறது இதை மட்டுமே வாழ்க்கையில ஒரே குறிக்கோளா வச்சிட்டு இருக்கா. அடே தேவா, ஜான்சி ராணி மாதிரி தைரியமான பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தியே, இப்படி கும்பகர்ணியா உனக்கு மனைவியா வரணும் என அவன் மேல் அக்கறை கொண்ட மனம் அவனை பார்த்து கேலி செய்ய அவனுக்கு சிரிப்பு வர, உறங்கிக் கொண்டிருந்த தனது மனம் கவர்ந்தவளின் முகத்தை பார்த்தவன் அதன் மென்மையும் குழந்தைத்தனமும் அவனது மனதை வசப்படுத்த அவளின் அருகில் வந்தவன் அவளது தலையை மெதுவாக தடவிக்கொண்டே, கும்பகர்ணியா இருந்தாலும் என் மனதை குளிர்விக்கும் குல்ஃபி ஐஸ் இவள்தான் என சொன்னவன், அடச்ச, என்ன இப்படி மொக்க கவிதையெல்லாம் வருது என தனக்குள் சொல்லி சிரித்து கொண்டவன், எப்படி இருந்த என்ன இப்படி மாத்திட்டியே அம்லு என அவளை மனதிற்குள் செல்லம் கொஞ்சியபடி அங்கிருந்து நகர்ந்தான். மாலை நேரத்தில் சேகருடன் அவரது கடைக்கு தேவா சென்றுவிட, அதற்கு பிறகு பார்வதியின் மிரட்டலில் அலறி அடித்து கொண்டு எழுந்தவள் பின்னர் அங்கு இருப்பவர்களோடு சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தாள் ரோஜா. இரவு தேவா சேகர் இருவரும் வீட்டிற்கு வந்ததும் அனைவரும் சேர்ந்து உணவு உண்ண தேவா செல்லும் வழியில் தான் பார்த்தவற்றை அவர்களிடம் சொல்லி அதற்கு விளக்கம் கேட்க, கிராமத்து நடைமுறை தெரியாததால் சேகரும் மரகதமும் அவற்றை விளக்க, இடையில் ரோஜா அதை கிண்டல் பண்ண அங்கு உணவோடு சந்தோஷமும் நிறைந்திருந்தது. பின்னர் அனைவரும் தங்கள் அறைக்கு செல்ல பார்வதி ரோஜாவை அழைத்து, ரோஜா, இந்தா மாப்பிள்ளைக்கு பால் கொண்டு போ என அவள் கையில் கொடுத்தார். அவளோ, ஏமா, அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்கேயே கொடுத்திருந்திருக்கலாம், இதை வேற நான் கொண்டு போகணுமா என சலித்தவாறே அதை வாங்க பார்வதியோ ஒரு நிமிடம் அதிர்ந்தவர் சட்டென்று தனது மகளின் தோளில் கை வைத்து அவளது முகம் பார்த்து, ரோஜா, நீ சந்தோஷமா இருக்கதானே என கேட்டார். ரோஜாவோ அவர் என்ன கேட்க வருகிறார் என புரிந்து கொள்ளாமல்,
எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? கவலையாத்தான் இருக்க என சொல்ல, என்னடி சொல்ற நீ என பதறி அவர் கேட்க, நீதான் நான் வந்ததுல இருந்து அந்த ரவா உருண்டையே கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறையே என அதுதான் அவளது பெரிய கவலையாக சொல்ல, பார்வதியோ நர நரவென பற்களை கடித்தவர், உன்னை எல்லாம் என முறைக்க, பாருங்க இதுக்காகத்தான் சொன்ன, நீ எப்பவும் சொர்ணாக்கா மாதிரி திட்டிகிட்டே இரு. இப்படி திடீர்னு அன்னை தெரசாவா மாறி அன்பா பேசினா எனக்கு பயமா இருக்குல்ல என அந்த நேரத்திலும் அவள் கவுண்டர் கொடுக்க, மெதுவா பேசடி, மாப்பிள்ளைக்கு கேட்க போகுது என பதறியவர், ஐயோ இவளை வச்சு மாப்பிள்ளை எப்படித்தான் சமாளிக்க போறாரோ என தலையில் கை வைத்து அமர்ந்தார் பார்வதி. ரோஜாவோ பாலை எடுத்துக்கொண்டு அறைக்குள் செல்வதற்குள் அவள் தேவாவை திட்டிய திட்டில் பால் தயிராக மாறாமல் இருந்தால்தான் அதிசயம். வேகமாக உள்ளே சென்று மேஜையில் பாலை வைத்தவள் அவனிடம் திரும்பி, ஏன் சார் பால் வேணும்னா அங்க குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல, இப்ப பாருங்க அங்க எங்க அம்மா அட்வைஸ் தான் அள்ளி கொட்டுறாங்க என படபடவென பொரிய, தேவாவோ நடந்ததையெல்லாம் கேட்டு கொண்டிருந்ததால் ஏதும் சொல்லாமல் அவளை பார்த்து சிரித்தான். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என கேட்டுக்கொண்டே கட்டிலை சுற்றி வந்தவள், ஆமா நான் எங்க படுக்கிறது இப்போ என அவனை பார்த்து கண்களை விரித்து கேட்க, அவனோ இந்த கேள்வியை எதிர்பார்த்து இருந்தவன் போல, என்ன கேட்டா என்றவன், இது உன் வீடு, நீதான் சொல்லணும் என சொல்லிவிட்டு மெத்தையில் சாய்ந்து கொண்டான். இல்ல 2 பேர் எப்படி ஒரே மெத்தையில என சொல்லிக்கொண்டே அவன் முகத்தை பார்க்க, அவனது ரசனையான பார்வை அவளை ஏதோ செய்ய, இவன் என்ன இப்படி பார்க்கறா, ஆஹா ரோஜா இப்படி வந்து சிக்கிட்டியே என மனதிற்குள் சற்று தடுமாறியவள், இங்க பாருங்க நான் படுக்கணும் என சொல்லிக்கொண்டே நிற்க, படு என சொல்லிவிட்டு அவன் அவளை மேலும் கீழுமாக பார்க்க, இங்க பாருங்க சார், எனக்கு தனியா படுத்தாதான் தூக்கம் வரும், அதனால என அவள் நிறுத்த, சரி அப்போ நீ படு, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன், யாராவது கேட்டா என் பொண்டாட்டி என்னை வெளியே படுக்க சொல்லிட்டா அப்படின்னு சொல்றேன் என அவன் சொல்லிவிட்டு வேகமாக எழுந்தான். உடனே அவள், என்ன நீங்க எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுறீங்க என அழுவது போல கேட்க, எப்படி பேசுற, நீ தானே சொன்ன என அவன் திரும்ப சொல்ல, இல்ல நீங்க அங்க உங்க வீட்டுல இப்படியெல்லாம் பேச மாட்டீங்க, இப்போ பொண்டாட்டி ஒரே கட்டில தான் படுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க என அவள் அவனை குற்றம் சொன்னாள். நான் ஒரே கட்டில படுக்கணும்னு சொல்லல, நீ தான் சொல்ற நான் இதுலதான் படுப்பேன், உனக்கு படுக்கணும்னா கூட படுன்னு சொல்ற என அவன் சொல்லிவிட்டு மீண்டும் மெத்தையில் சாய்ந்தான். இங்க பாருங்க இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் என அவள் அவனை பார்த்து கையை நீட்டி பேச, அதுவரை சிரித்து கொண்டே அவளை பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று முகம் மாற கண்கள் சிவக்க அவளை முறைத்து பார்த்தான். அவனது முகமாற்றம் அவளுக்கு பிதா மகனை நினைவுபடுத்த அப்படியே அமைதியானவள், இல்ல எனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராது அதான் என சொல்லும் போதே வார்த்தை தடுமாற கண்களில் கண்ணீர் முட்டி கொண்டு நின்றது. அதுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாது, என்கிட்ட கை நீட்டி பேசுறது இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனி இப்படி பேசாத என அவன் அழுத்தமான குரலில் சொல்ல, அப்போதுதான் ரோஜாவிற்கு அவனது கோபத்தின் காரணம் புரிந்தது. சரி என தலையாட்டியவள் மறுபடியும் அப்படியே நிற்க, என்ன அப்படியே நின்னுட்டு இருக்க, இதுவும் வீடு, இங்க இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன புரிஞ்சதா, வா வந்து படு என அதட்டலாக சொல்லிவிட்டு அவன் திரும்பி படுக்க, அவளோ வேகமாக வந்து கட்டிலின் மறுபுறத்தில் அமர்ந்தாள். சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தவள், என் வீட்டுல வந்து என்னையே அதிகாரம் பண்றா, எல்லாம் இந்த பாட்டியினால வந்தது, பொய் பேசி என்னை வரவழைச்சு இப்படி பண்ணுது என மனதிற்குள் எல்லோரையும் திட்டியவள், பாரு இங்க நான் புலம்பிட்டு இருக்க, இவன் தூங்கிட்டு இருக்கா என கோபமாக திரும்பி அவனை பார்த்தவள், இரவு உடை இல்லாமல் பனியன் லுங்கியுடன் அவன் படுத்திருக்க அவனது தோள்பட்டை முகத்தின் ஒரு பகுதி எல்லாம் வியர்வை வழிந்து ஓட, அப்போது அவனது கையில் ஒரு கொசு அமர அதை தட்டிவிட்டு அவன் மறுபடியும் புரண்டு படுக்க, இதை பார்த்த ரோஜா ஒரு நிமிடம் அவர்கள் வீட்டில் ஏசி அறையில் அவள் படுத்து உறங்கியதை நினைத்து பார்த்தாள். எப்படி இருக்க வேண்டியவன் இன்று இங்கு வந்து இப்படி படுத்து உறங்குகிறான், அதுவும் அவனது அறை மிகவும் பெரியது,
அந்த அறையின் கால் பகுதி கூட இது இல்லை. இருந்தும் அவன் முகம் சுளிக்காமல் இருப்பதை பார்த்த அவள் மனம் மெல்ல அவனின் பால் சாய அவனை பார்த்து கொண்டே அப்படியே அமர்ந்திருந்தாள். வியர்வையினால் ஒரே இடத்தில் படுக்க முடியாமல் புரண்டு படுத்தவன் அவனையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவன், என்ன வேணும் ரோஜா, இன்னும் நீ தூங்கலையா என கேட்டான். அவன் சாதாரணமாக கேட்டது அவளுக்கு மிரட்டுவது போல் தோன்ற, தோ படுக்கிற என்று சொல்லிவிட்டு சுற்றிலும் பார்த்தவள் வேகமாக தனது தலையணையை எடுத்து நடுவில் வைக்க அவன் அவளை முறைக்க, அவளோ கெஞ்சுவது போல் அவனை பார்க்க, சரி சரி, நான் எதுவும் சொல்லல, நீ என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ என சொல்லிவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். அப்பா என பெருமூச்சு விட்டவள் பெட்ஷீட் தலையணை எல்லாம் நடுவில் தடுப்பணையாக வைத்து அதற்கு பிறகே படுத்தாள். அவன் திரும்பி அவளை பார்க்க, இல்ல அது என அவள் இழுக்க அவன் சிரித்து கொண்டே குட் நைட் என சொல்லிவிட்டு மறுபடியும் திரும்பி படுத்து கொண்டான். அதற்கு பிறகும் அவனுக்கும் அவளுக்கும் இடையில் தலையணை பெட்ஷீட் எல்லாம் தடுப்பணையாக வைத்து அவள் உறங்க, விடியும் நேரத்தில் திரும்பி படுக்க நினைத்தவன் முடியாமல் ஏதோ அழுத்த கண் விழித்தவன் கழுத்தின் ஓரத்தில் ஏதோ குறுகுறுக்க குனிந்து பார்த்தான். தடுப்பணை தரையில் கிடக்க, ரோஜாவின் முகம் அவன் கழுத்தின் கீழ் இருக்க, அவள் கால்கள் அவன் கால் மேல் கிடக்க, கைகள் அவன் நெஞ்சில் மேல் இருக்க, அவனை அணைத்தபடி அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். பார்த்தவுடனேயே அவனது இதயம் சற்று நின்று பின் துடித்தது. சிறு குழந்தை போல அவள் தன்னை அணைத்தவாறு படுத்திருக்க, அவளது மூச்சுக்காற்று அவனது மார்பில் பட, மெல்ல அவளது கை அருகில் இருந்த தனது கையை எடுக்க முற்பட, அவளோ என அனத்திக் கொண்டே ஏதோ தலையணையை இருக்குவது போல் அவனிடம் ஒண்ட, அந்த நொடி தேவா தன்னை மறந்து அவளது நெற்றியில் மென்மையான தனது முதல் அச்சாரத்தை பதித்தான். அந்த உணர்வு அவனது உயிர் அடிவரை செல்ல, ஆசையோடு அவளை இறுக்கி அடைக்க தனது கைகளை தூக்கியவன் அப்போது பார்த்து அவனது அலைபேசி அழைக்க அதை வெறியோடு முறைத்தவன் ச்ச என சலித்தபடி அவள் மேல் இருந்த கையை எடுத்தான். அவளது நெருக்கம் அவனுக்கு இரக்கத்தை ஏற்படுத்த அவளை மீண்டும் அணைத்தவன் அவள் சட்டென்று புரள, அப்போது அவளது இதழ்கள் அவனது மார்பை உரச, தேவாவோ தன்னிலை மறந்து அவளை வேகமாக மறுபடியும் அணைக்க முற்பட, விடாமல் அடித்து கொண்டிருந்த அலைபேசி அவனது எண்ணத்தில் மண்ணை போட்டது. மீண்டும் மீண்டும் அலைபேசி அடிக்க, ஏதாவது முக்கியமான தகவலாக இருக்குமோ என அவனது மூளை எச்சரிக்கை பண்ண, ரோஜாவிடமிருந்து கவனம் அலைபேசிக்கு சென்றது. அதை எடுக்க வேண்டுமானால் ரோஜாவை அவன் நகர்த்த வேண்டும். அதற்கு அவனது காதல் மனம் இடம் தர மறுத்தது. அச்சோ, இப்படி கொல்றையேடி என் அழகான ராட்சசியே என மனதிற்குள் அவளை செல்லமாய் தட்டியவன் மெதுவாக நகர, அவனது அசைவில் கண் விழித்தவள் அம்மா காஃபி என முனகிக் கொண்டே மீண்டும் அவனிடம் ஒண்டியவள் சட்டென்று ஏதோ தோன்ற வேகமாக தலையை தூக்க, அது அவனது முகத்தில் இடிக்க, அரண்டு அவனை பார்த்தவள் பின்னர் தான் படுத்து இருந்த கோலத்தை பார்த்து, என்ன பண்றீங்க நீங்க, இப்ப எதுக்கு எங்கிட்ட வந்தீங்க என வேகமாக கேட்டாள். அவனோ ஏதும் பேசாமல் தன் கால் மேல் அவள் கால்களை போட்டிருப்பதை பார்த்து கொண்டே அவளை பார்க்க, வேகமாக காலை எடுத்தவள் எழுந்து நின்று, சரி சரி, நான் தான் வந்த, நீங்களாவது தள்ளி படுத்திருக்கலாமல்ல என ஆரம்பித்த வேகம் குறைந்து பேச பேச குரல் தேய, அவனோ சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்தவன், எதுக்கு தள்ளி படுக்கணும் அம்லு? நான் உன் அத்தான் தானே, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் நீயே இப்படி கிட்ட வரும்போது நான் ஏன் தள்ளி படுக்கணும் என வாய் பேச, புருவங்கள் அதற்கு ஏற்றாற்போல் ஏறி இறங்க, அவளோ என்ன பதில் சொல்வது என தெரியாமல் விழித்தாள். அவனது அருகாமையும் உரிமையான பேச்சும் அவளை மௌனமாக்கியது. என்னடா இரவு திட்டினான், இப்போ இப்படி பேசுகிறான் என குழம்பியவள், நான் போற என சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து அவள் நகர, நல்ல நேரத்தில் நாராசமாய் ஒலித்த அலைபேசியை எடுத்தான் தேவா. அலைபேசியை பார்க்க அதில் நாதன் நம்பர் இருக்க,
எனக்கு எதிரி வேற யாரும் வேண்டாம்டா, நீ ஒருத்தம் போதும்டா என திட்டிக்கொண்டே ஆன் செய்து காதில் வைத்தவன் ஹலோ என சொல்ல, டேய் மச்சான், எப்படி இருக்கடா? மாமியார் வீட்டு விருந்தெல்லாம் எப்படி? அப்புறம் மச்சான், உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கூப்பிட்டேன். பொண்ணுங்க எப்பவும் அவங்க பிறந்த வீட்டுல ரொம்ப இயல்பா இருப்பாங்க. அப்புறம் அந்த ஆல்ரவுண்டர் பாட்டியும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நீ என்ன பண்ற, ரோஜா கிட்ட நெருங்கி பழகிறதுக்கு இதுதான் உனக்கு நல்ல சான்ஸ். அதை மிஸ் பண்ணிடாத. அதுக்கு தாண்டா இந்த நேரத்துல கூப்பிட்டேன் என அவன் முக்கியமான விஷயம் போல் சொல்ல, தேவா பல்லை கடிப்பது அங்கே நாதனுக்கு கேட்க, என்ன மச்சான், காலையிலேயே முறுக்கு சாப்பிட்டு இருக்கியா? ஏதோ கடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. காலையில காஃபிக்கு சைடிஷ் முறுக்கா? என்ன கொடுமடா இது என அவனை கேலி பண்ண, மவன, நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்ச தொலைஞ்ச என தேவா கர்ஜிக்க, ஹலோ ஹலோ மச்சான், நீ பேசுறது எதுவும் எனக்கு கேட்கல. சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிற. சரிடா, நான் வச்சிடுறேன் என சொல்லிவிட்டு வேகமாக அலைபேசியை அணைத்த நாதன், நல்ல வேளை தப்பிச்சோம். காஃபிக்கு முறுக்கா, அதுவும் காலையிலேயா? இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நான் எந்த நாட்டிலையும் பார்த்தது இல்லையே என யோசனை செய்து கொண்டே தனது வாக்கிங் பணியை தொடர்ந்தான். தேவாவோ கோபத்தில் இருந்தவன் அவனது சமாளிப்பில் சிரிப்பு வர சிரித்து கொண்டே மீண்டும் கட்டிலில் வந்து அமர்ந்தான். ரோஜாவின் நெருக்கம் அவனது மனசில் ஆசை தீயை மூட்டிவிட, விரைவில் அவளை தன்னுடையவளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவன் மனதில் கொழுந்து விட்டு எரிந்தது. மேலும் மேலும் அதை இம்சிக்க அந்த அறையை விட்டு வெளியே வந்தான் தேவா. அங்கு சேகரும் பாட்டியும் அமர்ந்திருந்தனர். தேவாவை பார்த்தவுடன், வாங்க மாப்பிள, காபி சாப்பிடுறீங்களா என்றவர். ரோஜா, மாப்பிள்ளைக்கு காபி எடுத்துட்டு வாமா என சொல்லிவிட்டு அவனிடம் சேகர் அன்றைய பேப்பரை கொடுத்தார். காஃபி எடுத்து வந்த ரோஜா அவன் முகத்தை பார்க்காமல் அவனிடம் கொடுக்க, அவனோ அதை கண்டு கொள்ளாமல் செய்தித்தாளில் கவனமாக இருக்க சில நொடிகள் நின்றவள். பின்னர் என்று அனத்த, அப்போதும் அவன் நிமிர்ந்து பார்க்கவில்லை. அதற்குள் உள்ளே இருந்து வெளியே வந்த பார்வதி, ஏண்டி, காஃபி எதுக்கு வச்சுக்கிட்டு நிக்கிற? எடுத்துக்கங்க அத்தான்னு சொன்னாத்தானே அவருக்கு தெரியும் என சொல்லி அவனது நெஞ்சில் பால் வார்க்க, அப்போதுதான் பார்ப்பது போல் அவன் நிமிர்ந்து பார்க்க, ரோஜா அவனை பார்வையால் எரித்தபடி நின்று கொண்டிருந்தாள். அருகில் இருந்த சேகர், மாப்ள, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும், போயிட்டு வந்துடலாங்களா என கேட்டார். எனக்கு எந்த வேலையும் இல்ல மாமா, நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் ரெடி. ரோஜா தான் இங்க வந்ததுல இருந்து தனியா எங்கேயும் போக முடியலைன்னு சொல்லிட்டு இருந்தா, அவளையும் கேட்டுக்கோங்க என அவளை கோத்து விட, அட பாவி, நான் எப்படா சொன்ன என அதிர்ந்தவள், இல்லப்பா, அவருதான் அவரோட இனம் எல்லாம், அச்சோ, இங்க மாடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாரு, அதான் கூட்டிட்டு போறேன்னு சொன்ன என அவள் பதிலடி கொடுக்க, தேவாவோ சிரிப்பை அடக்கி கொண்டு, ரோஜா கூட போறதா இருந்தா எனக்கு எங்கேனாலும் சரிதான் மாமா என பதிலுக்கு சொல்ல, அவர்களின் நக்கலை புரிந்து கொள்ளாமல், பாருங்க மாப்ள, நம்ம பொண்ணு மேல எவ்வளவு பாசமா இருக்காருன்னு என பார்வதி சேகரிடம் சொல்லி சந்தோஷப்பட, இதை கேட்ட ரோஜா பார்வதியை முறைத்தவாறே அங்கிருந்து நகர்ந்தாள். வெளியே சென்றவள், இந்த ராகு காலம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். இவர் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கார்? ரோஜா, உன்னை பத்தி இன்னும் அவருக்கு தெரியல. இருக்கட்டும், என்கிட்ட தனியா சிக்கட்டும், அப்ப இருக்கு கச்சேரி என மனதிற்குள் சூள் உரைத்தவள். அதற்குள் பார்வதி அழைக்கும் சத்தம் கேட்க, முதல்ல இந்த சொர்ணாக்காவா அடக்கணும் என சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள். கிராமத்தின் மண் வாசனையோடு அந்த கோயில் ஊரின் ஒதுக்குப்புறத்தில் அமைந்திருந்தது. அழகிய நீரோடை அருகில் இருக்க அதை தொடர்ந்து ஒரு தோட்டம் இருந்தது. அந்த இடமே ரம்யமாக காட்சி தந்தது. ரசித்து கொண்டே அவன் அமர்ந்திருக்க பொங்கல் வைப்பதற்காக அருகில் இருக்கும் ஓடையில் ரோஜா தண்ணீர் எடுக்க சென்றாள். நீல வண்ணத்தில் அழகிய காட்டன் புடவையில், ஆம், கோயிலுக்கு கண்டிப்பாக புடவை கட்ட வேண்டும் என பார்வதி சொல்லி கட்டியிருந்தாள். தேவாவும் பட்டு வேஷ்டி சட்டை அணிந்திருந்தான். அன்னம் போல் அவனது மனையாள் நடந்து வர அதை அவனது விழிகள் ரசித்து கொண்டிருக்க, அப்போது அங்கு வந்த சிறு பெண், அக்கா, அந்த ஓடைக்கிட்ட ஒரு பாம்பை பார்த்த, நீங்க பார்த்து போங்க என போகிற போக்கில் சொல்லிவிட்டு போக அவளோ அரண்டு திரும்பினாள். நடந்து சென்றவள் திடீரென்று மிரண்டு ஓடி வர,
வேகமாக எழுந்து அவள் அருகில் சென்றவன், என்ன ரோஜா, எதுக்கு இப்படி ஓடி வர என அவளை நிறுத்தி கேட்டான். இல்ல, அங்க ஏதோ பாம்பு என அவள் சொல்ல, அது பாட்டுக்கு அது இருக்கு, நீ போய் தண்ணி எடுக்க வேண்டியது தானே என சொன்னவன், சரி வா என அவளை அழைத்து கொண்டு ஓடைக்கு சென்றான். அப்போது அங்கே 2 பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருக்க இவளை பார்த்ததும், மரகதம்மா பேத்தி ரோசாதான நீ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாக, பட்டணத்து மாப்பிள்ளையாமே என்றவர் அருகில் நிற்கும் தேவாவை பார்த்து, இதுதான் உன்ற வீட்டுக்காரரா என கேட்டவாறே அவனை ஏற இறங்க பார்க்க ரோஜாவோ ஆமா மதினி என சொன்னவள் அவர்களின் பார்வை அவளுக்கு எரிச்சலை ஏற்படுத்த, எப்படி பார்க்கறாங்க பாரு என மனதில் அவர்களை திட்டியவள் திரும்பி அவனை பார்க்க, அவனோ அந்த பெண்களை பார்த்து சிரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். என்ன சிரிப்பு வேண்டி இருக்குது, இங்க என்ன ஜோக்கா சொன்னாங்க, இப்படி பல்ல காட்டிட்டு நிக்கிறீங்க என அவன் அருகில் சென்று கடுப்புடன் கேட்டாள். அவனோ புரியாமல், இல்ல ரோஜா, உங்க சொந்தக்காரங்க அதான் என அவன் சமாதானம் சொல்ல, அப்படின்னு நான் சொன்னனா என மீண்டும் கோபமாக சொன்னவள், இங்க பொம்பளைங்க இருக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை, முதல்ல கிளம்புங்க, என்னமோ ஆம்பளைங்களையே பார்க்காதவங்க மாதிரி நிக்கிறாங்க என அவர்களை பார்த்து முனகியவள் மீண்டும் அவனிடம் திரும்பி, இன்னும் என்ன பண்றீங்க என ஒரு அதட்டல் போட தேவாவை ஒரு நிமிடம் அசந்து விட்டான். என்ன மிரட்டுறா என புலம்பியவாறே திரும்பி நடந்தான். முதலில் அவள் என்ன சொல்கிறாள் என புரியாமல் விழித்த தேவா பின்னர் அவள் அந்த பெண்களை பார்த்து முனகியதும் விஷயம் புரிந்து, ஓ அம்மணிக்கு இதுதான் கோபமா என மனதில் நினைத்தவன், என் செல்ல அம்லு, நான் நினைச்சது சீக்கிரம் நடந்திடும் என சொல்லிக்கொண்டே மேலே வந்தவன், ரோஜா அங்க பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க, பத்திரம் என சத்தமாக சொல்ல, என்னது பாம்பா என வார்த்தை முடியும் முன்பே 3 பெண்களும் அவன் அருகில் நின்றனர். அவனுக்கே சிரிப்பு வர, இப்ப இல்ல, அந்த பொண்ணு சொல்லிட்டு போச்சு, அத சொன்ன என்றவன், நீங்க போங்க என்றான். மறுபடியும் கீழே வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தவாறே, ஏண்டி ரோசா, உன் அத்தானை கூப்பிட்டு தண்ணி எடுத்தர சொல்ல, நம்ம குடத்தை உள்ள விட்டு அதுக்குள்ள பாம்பு வந்துடுச்சுனா என ஒரு பெண் அவளை பயமுறுத்த, அவளோ மிரண்டு போய், சரி சரி என்றவள் சட்டென்று, அப்போ என் அத்தானை மட்டும் பாம்பு கடிச்சதுன்னா நான் மாட்டேன் என பின் வாங்க, அச்சோ ரோஜா, அவர் சட்டுன்னு தூக்கி போட்டுடுவாரு, நாம தான் பயந்து அதுல விழுந்துடுவோம் என ஏதோ சொல்லி அவளை சம்மதிக்க வைத்தனர். கூப்பிடு ரோசா என அவர்கள் நச்சரிக்க, தேவாவோ அலைபேசியில் ஏதோ பார்த்து கொண்டே மேலே ஓரமாக நின்று கொண்டிருந்தான். என்றவள், சார் சார் என அழைக்க, என்னது என பெண்கள் கேட்க, என வழிந்தவள், அத்தா அத்தா என அழைக்க, தேவாவோ திரும்பாமல் நிற்க, அச்சோ அத்தா உங்களைத்தான் என அவள் சத்தமாக அழைத்ததும் திரும்பி பார்த்தவன், என்னையா கூப்பிட்ட என கேட்டவன், அத்தான் என்னையா கூப்பிட்ட என மறுபடியும் கேட்டவன். அவள் ஆமாம் என்றதும் உற்சாகத்தில் ஓடி வந்தவன், சொல்லு அம்லோ, என்ன வேணும் உனக்கு என அவளை நெருங்கி நின்றான். அப்பெண்களோ, அப்பா பொண்டாட்டி கூப்பிட்ட உடனே எப்படி ஓடி வர்றாரு பாரு உன் வீட்டுக்காரரு, எவ்வளோ பாசம், என் புருஷனும் தான் இருக்காரே, கூப்பிட கூப்பிட பின்னாடியே போவாரு என சொல்லி தனது வயிற்றெரிச்சலை தீர்த்து கொள்ள, ரோஜாவோ சந்தோஷத்தில், கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க அத்தா என கொஞ்சுவது போல சொல்ல, தேவாவோ சிறகில்லாமல் வானில் பறந்தான். அவர்களை வெறுப்பேற்ற அப்படி பேசிய ரோஜா அவர்கள் சென்றதும் வேகமாக அவனிடமிருந்து குடத்தை வாங்கி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பின்னர் பொங்கல் வைக்கும் போதும் ரோஜாதான் வைக்க வேண்டும் என மரகதம் சொல்ல, பார்வதி தீபம் போட கோயிலுக்குள் சென்று விட தேவாவும் ரோஜாவும் இணைந்தே பொங்கல் வைத்தனர். புடவையை இழுத்து செருகிக் கொண்டு அவள் அடுப்பில் வேலை செய்வதை அருகில் இருந்து ரசித்து கொண்டு அவ்வப்போது அவளுக்கு வியர்வை துடைக்க துண்டு கொடுத்து அவன் அன்பாக கவனித்து கொள்ள, அதை பார்த்து அருகில் இருந்தவர்கள், இது போல புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரோசா என அவளை புகழ, ரோஜாவின் மனதில் மெல்லிய சாரல் வந்து போனது. அதற்கு ஏற்றாற்போல மற்றவர்களுக்கு அவர்கள் கேட்கும் பொழுது எல்லாம் கற்களை கொண்டு வர
விறகு எடுத்து வர என அவன் அவர்களோடு ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டே இணைந்து வேலை செய்ததை பார்த்தவள் நீதிமன்றத்தில் அவனை பார்த்ததும் அனைவரும் அவனுக்கு கொடுத்த மரியாதை நினைவு வர, அவனா இவன் என் ஆச்சரியத்தோடு பார்த்தவள் அவளை அறியாமலேயே அவன் தன்னவன் என்ற எண்ணம் மனதில் வேரூன்ற ஆரம்பித்தது. பொங்கல் வைத்து சாமி கும்பிடும்போது கணவன் மனைவி இணைந்து நிற்க சொல்ல ரோஜாவும் தேவாவும் சேர்ந்து நிற்க அனைவரின் கண்களும் அவர்களையே மொய்க்க அர்ச்சனை செய்த ஐயர், முதல்ல இவங்களுக்கு சுத்தி போடுங்க, அழகான ஜோடி பொருத்தம், என் கண்ணே பட்டுடுச்சு என சொல்லி இவங்க 2 பேரும் பல வருடங்கள் சந்தோஷமா சௌபாகியத்தோட வாழணும் என வாழ்த்து சொல்ல கேட்ட அனைவரின் மனமும் நிறைந்து போனது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.